எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டாக நான் பார்க்குறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, க்ரீன் புக் கொடுத்த தாக்கம். அந்த க்ரீன் புக் என்ன மாதிரி தாக்கத்தை கொடுத்துச்சுன்னா, ஒரு தப்பான அரசியலை சொன்னதாக அங்கே இருக்கிற கருப்பின மக்கள்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நான் தேடி போன விஷயத்தை தான் இங்கே கொண்டாட போகிறேன். நான் கலைன்றது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஆனால் அதுக்கான அங்கீகாரத்தை தீர்மானிக்கிறது அதிகாரம்தான். ஒரு படைப்போடைய உச்சபட்ச கௌரவமாக நம்ம திரும்ப பார்க்குறது என்னென்னா விருதுகள் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி நுணுக்கமான உலக அரசியலும் வணிக உத்திகளும் சில நேரத்தில் என்ன பாகுபாடும் ஆழமாக வேறுண்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதை திரையிலும் என்ற ஒளியை தாண்டி அந்த மேடைகளின் நிழலில் ஒளிந்திருக்கும் கசப்பான உண்மைகளை நம்ம இங்கே பேச வேண்டியிருக்கு. அதுதான் நம்ம பேச போகிறோம். இந்த ஆஸ்கர் விருதை உருவாக்குனதில் முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பி மேயர். இவர் உலக புகழ்பெற்ற MGM ஸ்டுடியோட தலைவர். இவர் 1927 தான் இந்த திட்டத்தை இவர் தொடங்கினார். ஆனால் இதை உருவாக்குறதுக்கான காரணம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் எனக்கு கேட்குறப்ப ரொம்ப கோபத்தை தான் கொடுத்துச்சு. அது என்னென்னா, அந்த காலத்தில் ஹாலிவுட் சினிமா தொழிலாளர்கள், அதாவது டைரக்டரு, நடிகர்கள், இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், இந்த லைட்மேனு, இப்படி எல்லாருமே இருக்காங்கல்ல. இதில் தங்களுக்கு வந்து முறையான ஊதியம் தரலன்னு சொல்லிட்டு அவங்களாம் யூனியன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஸ்டுடியோ உரிமையாளர்களுக்கும் பிடிக்கல. இந்த தொழிலாளருடைய சங்கத்தை உருவாக்கக்கூடாது, அது தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் லூயிஸ் மேயர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆஸ்கர்ன்ற ஒரு அமைப்பையே உருவாக்கியிருக்காரு. இதை பற்றி அவர் பின்னால் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதை உடச்சி பேசியிருக்காரு. என்னன்னா, நான் இந்த சினிமா அகாடமி எதுக்கு உருவாக்கணும் தெரியுமா? சினிமா கலைஞர்களுக்கு கழுத்தில் பதக்கத்தை தொங்க விட்டால் அவங்களுடைய உரிமைக்காக போராடுறதை விட்டுட்டு பதக்கத்துக்காக அடிச்சுக்குவாங்க, அதாவது விருதுக்காக அடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ஆரம்ப கால ஹாலிவுட்டில் இந்த போதைப்பொருள், பாலியல் சர்ச்சைங்க, இது மாதிரி நிறைய இருந்திருக்கு. அதை கட்டுக்கோப்பாக கொண்டாடுறதுக்கும் இந்த விருதை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு கௌரவமான கலை. இதுக்கு ஒரு ஆழமான விழா எடுத்து இதை அவங்க இப்போ முறையாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணியிருக்காங்க. ரெண்டு விஷயத்தில் இருக்குது. ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு தான் விருதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் போக போக நிறைய விஷயம் மாறி இருக்குது. ஆனால் இப்போயும் அது மாறாமல் நிறைய விஷயம் 80% அப்படி தான் இருக்குது. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் அல்ல, அது ஒரு வலிமையான அரசியல் கருவின்ட்டு அமெரிக்கா ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிச்சு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். இதுதான் காலப்போக்கில் எவ்வளோ விஷயங்களை மாற்றிருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. தி பர்த் ஆஃப் நேஷன் 1915 T.W. கிரிபித் அப்படின்றவர் இயக்கின படம் அது. இந்த படம் தான் சினிமாவில் இனவாத பாகுபாட்டுக்கு அடித்தளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் கருப்பின மக்களை வன்முறை பண்ணுறவங்களாகவும், அதாவது நெகட்டிவ் கேரக்டராகவும், வெள்ளையின பெண்களை இவங்க குடும்பத்துறதாகவும், அதே மாதிரி கருப்பின மக்களை கொன்று குவிச்ச ட்ரிபிள் கே, அதாவது ட்ரிபிள் கேனா என்னன்னா கு கிளாக்ஸ் கான் அப்படின்றத ட்ரிபிள் கே. இந்த இனவாத அமைப்பை அவங்க ஹீரோவை மாற்றிருக்காங்க. அப்போதைய அமெரிக்கா அதிபர் உட்ரோ வில்சன் இந்த படத்தை அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் பார்த்துட்டு அந்த படத்தோடைய டீமை பயங்கரமாக பாராட்டியிருக்காருன்னு பார்த்துங்களேன். அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கலாம் சினிமாவில். தி பிளாக் லிஸ்ட் அடுத்த விஷயம். 1940-50 காலகட்டத்தில் ஹாலிவுட்டும் அமெரிக்க அரசாங்கம் இணைஞ்சு ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்கானுங்க கலைஞர்களுக்கு எதிராக. அது ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறையாகவே சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசக்கூடாது, அமெரிக்க அரசை விமர்சனம் பண்ணக்கூடாது. இப்படி இருக்கிறவங்கள இனிமேல் இந்த சினிமாவில் வேலை செய்யக்கூடவே கூடாது. இதுதான் அவங்க போட்ட சட்டம். இதில் என்னென்னா, டால்டன் ட்ரம்ப்னு ஒருத்தர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அவர் இதனால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காருன்றது தான் ஒரு ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது. இவருடைய பேர் அந்த லிஸ்ட்டில் இருந்ததுனால இவர் பேரை மாற்றிக்கிட்டு நிறைய படத்துக்கு கதை எழுதி கொடுத்துருக்காரு. இவருக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்ச பிறகு கூட இவர் வாங்க போவே இல்லை. ஏன்னா அங்கே போனால் இவர் மாட்டிக்குவார். இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி 1939 ஃபஸ்ட்டு பிளாக் உமன் ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க சந்தித்த அவமானம் மிகப்பெரிய அவமானமாக இருக்குது. 1939 வந்த கான் வித் விண்டு இந்த படத்துக்காக தான் ஆட்டி அப்படின்றவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க அவார்டு வாங்கினதுக்கு அந்த ஹோட்டலில் இவங்க அனுமதியே மறுக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் கொஞ்சம் வற்புறுத்ததுனால சரின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் விட்டுருக்காங்க. அப்பையும் அந்த அரங்கத்தோடைய ஓரத்தில் ஒரு சீட்டு போட்டு அங்கே உட்கார வச்சுருக்காங்க அவங்கள. அவர் இறந்த பிறகு ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு அந்த விருது கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த விருது காணாமல் போயிடுச்சு. ஹாலிவுட்டில் பல விருது காணாமல் போயிருக்கு. அதுக்கு பின்னாடி பல அரசியல் இருந்திருக்கு. அதை ஆஸ்கரே திட்டமிட்டு திருடி இருக்குது. ஆஸ்கர்ன்றது ஒரு திறமையான அங்கீகாரன்றதை தாண்டி அமெரிக்கா தன்னை ஒரு நாகரிகமான நாடு அப்படின்றத காட்டியதுக்காகவும் தான் இந்த விருது வழங்கிட்டே இருக்கிறாங்க கூட அவங்க. ஆனால் உண்மையான கலைஞர்கள் பார்த்திங்கன்னா எப்போதும் அவங்க விருதுகளை தாண்டி அதிகாரத்துக்கு எதிரான குரலை தான் பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எப்பயுமே அது பின்வாங்கதே கிடையாது. அடுத்து ஹார்வி வெயின்ஸ்டீன். இவர் தான் முதல்ல ஆஸ்கர் அவார்டை
காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. அது எந்த படத்துக்கு எதிராக தெரியுமா? சேவிங் பிரைவேட் ரையன், ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் படம் தான். அந்த படத்துக்கு இவருடைய படம் தான் பார்த்தீங்களா, ஷேக்ஸ்பியர்ஸ் லவ். இவர் இந்த விருது வாங்குறதுக்காக பல மில்லியன் செலவு பண்ணி அந்த விருது வாங்கியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கருப்பு பேஜ்னே சொல்கிறாங்க ஆஸ்கரில். அந்த அளவுக்கு அப்போ ஒரு பயங்கரமான வேலை பார்த்துருக்கானுங்க இவங்க. அதுக்கப்புறம் ஆஸ்கர் கேம்பெயின்ற பேரில் கோடிக்கணக்கான படம், மில்லியன் கணக்கில் அங்கே வந்து ஒரு கேம் விளையாடி இருக்குது. அது எங்கேயோ போயிருக்கு அந்த இது. இன்றைக்கி வழியும் அது நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது RRR படம் வழியும் நடந்துட்டு தான் இருக்குது. கலர் ஆஃப் பர்பிள் 1985 வந்த படம். இந்த படம் கருப்பின பெண்களோட வழி சொல்லியிருக்கு. ஆனால் அந்த படத்துக்கு 11 பிரிவில் அவங்க போட்டிட்டு கூட ஒரு விருது கூட அவங்க தரவே இல்லை. அது காரணம் என்னென்னா, ஒரு யூத இயக்குனர் ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் தான். அவர் கருப்பின மக்களை பற்றி படம் எடுத்து தான் அவங்களுக்கு பிடிக்கல. இயக்குனருக்கும் அவர் எடுக்கிற கதைக்கும் என்ன வேறுபாட்டை பிரித்து இந்த விருது தராமல் அவமதிச்சது அது ஒரு மோசமான சம்பவம்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க எல்லாமே. இதில் இருக்குது சதியில் மோசமான சதியை தெரியுமா? அனிமேஷன் படத்துக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சிரிச்சிருவீங்க. எப்படி தெரியுங்களா? இந்த அனிமேஷன் படம்லாம் அவங்க பசங்களுக்கு போய் போட்டு காட்டுவாங்களாம்மா. அந்த பசங்கள்லாம் வந்து யார் வந்து அதிகமாக வந்து இந்த படத்தை பிடிக்குது சொல்கிறாங்களோ அவங்களுக்கு விருது கொடுத்துருவாங்களாம்மா. இவங்க அந்த படத்தை பார்க்கவே மாட்டாங்களாம்மா. இதனால தான் டிஸ்னி போன்ற நிறுவனங்கள்லாம் விருது வாங்க முடிஞ்சிருக்கு. தி கிரே ஆஃப் த ஃபயர் பிளேஸ் போன்ற படம்லாம் விருது வாங்காமல் போயிடுறதுக்கு காரணமும் இதுதான். அடுத்து அமெரிக்கா பூர்வகுடி மக்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களை பற்றி பேசின படங்களுக்கு உண்மையாகவே அது நல்ல படமாக இருந்தும், தகுதியான படமாக இருந்தும் விருது கொடுக்க நிராகரித்த படங்களை பற்றி நம்ம சொல்ல போகிறேன். கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், மார்ட்டின் ஸ்கார்சிஸ் படம். 10 பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டும் எந்த அவார்டும் கொடுக்கல. ஓசேஜின மக்களை நிலத்துக்காகவும் எண்ணெய்க்காகவும் கொலை பண்ண அமெரிக்க வெள்ளையர்களை பற்றி எடுத்த படம் அது. ஒரு விருது கூட கொடுக்கல. நீங்கள் எத்தனை பேர் கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் பார்த்துருப்போம். அது எப்படிப்பட்ட படம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் நமக்கு எல்லாருமே. அப்போ நீங்கள் இங்கே அந்த அரசியல் புரிஞ்சுக்கலாம். அடுத்து 1970 வந்த லிட்டில் பிக் மேன். எப்பயுமே செவிந்திரியில் வந்து காட்டு மிராண்டின்னு காட்டுன்னு வந்த ஆலிட் படத்தில் அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படிதான்றதை ரொம்ப எமோஷனலாக கடத்ததுனால அந்த படத்துக்கு டோட்டலாகவே அவார்டு கட்டு. அடுத்து 1970 வந்த சோல்ஜர் ப்ளூ. அமெரிக்க ராணுவம் செவ்விந்திய பெண்களையும் குழந்தைங்களையும் கொலை பண்ண சாண்ட் கிரீக் மசக்ரி அந்த சம்பவத்தை வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க. அது அமெரிக்காவுடைய கருப்பு பக்கத்தை பேசினால டோட்டலாக அந்த படத்துக்கு எந்த அவார்டும் கிடையாது, கட் பண்ணிட்டாங்க. அடுத்து 2007 வந்த பரி மை ஆர் அட் ஹோண்டோடினி அப்படின்ற படம் அமெரிக்க அரசு கூறுகுடி மக்களை எப்படி கட்டாயப்படுத்தி வெளியேற்றுச்சுன்றத சொன்ன படம். அந்த படமும் எந்த விருதுக்கும் வரல, வந்தும் கொடுக்கல. அடுத்து கருப்பின மக்களுடைய படங்களை வந்து இவங்க எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. 1989 வந்த டூ த ரைட் திங், பைக்லி எடுத்த படம். அவர் எவ்வளோ பெரிய அந்த கோவத்தை வந்து எப்படி காட்டுவார்னு எல்லாருமே தெரியும் படத்தில். அமெரிக்காவில் நிலவர இனவரி போலீஸோடைய அராஜகத்தை பற்றி பேசின படம் அது. ஒரு பரிந்துரை பட்டியலில் கூட அந்த படம் சேர்க்கவே இல்லை. இன்னைக்கு வரையும் அது ஒரு வரலாற்று பிழைன்னு தான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஆஸ்கர் மேலே ஒரு கடும் கோபத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்து மால்கம் எக்ஸ் 1992 அந்த படம். அந்த படத்துக்கு மால்கம் எக்ஸோடைய வாழ்க்கை வரலாறு பேசுறதுனால அந்த படத்துக்கு எந்த விருதுமே அவங்க கொடுக்கல. முக்கியமாக அந்த வருஷம் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறாங்க டென்சில் வாஷிங்டனுக்கு வந்து ஆஸ்கர் கிடைக்குன்ட்டு கட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து செல்மா 2014 அந்த படம். மார்ட்டின் லூதர் கிங்கோட போராட்டத்தை பற்றி பேசின படம் அது. அந்த படத்துக்கு எந்த விதமான அவார்டு கொடுக்காதனால அந்த டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ்கர்ஸ் ஸோ ஒயிட் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது அந்த படத்துக்கு எதுவுமே கொடுக்காதனால. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மேர்லின் பிராண்டோவுக்கு 1973 காட்ஃபாதர் படத்துக்கு சிறந்த நடிகரான ஆஸ்கர் அவார்டு கொடுத்தாங்க. ஆனால் அவர் வாங்க போல. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்றைக்குமே இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலையும் காலம் கடந்து போனாலையும் அந்த விஷயம் பேசிகிட்டே தான் இருக்கணும். அதை பேச வேண்டிய ஒன்று. அவர் ஏன் அவார்டு வாங்க போகாமல் செவ்விந்திய பெண்ணான சச்சின் லிட்டில் பெத்தரை ஏன் அமுச்சு விட்டாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த டைமில் நடந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. மேர்லின் பிராண்டோ ஒரு சிறந்த நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு போராளியும் கூட. அவர் தொடர்ந்து செவ்வியர்களை காட்டு மிராண்டித்தனமாக காட்டிட்டு இருக்கிறது, அவங்க வெள்ளையின மக்கள் வந்து அவங்கள வேட்டையாடுறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து அவர் ஆப்போசிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இதை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காரு. அவர் தொடர்ந்து வந்து செவிந்திர மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த டைமில் ஒரு சம்பவம் நடந்திருக்காங்க, ஒரு போராட்டம் நடந்திருக்கு. என்னன்னா அது உண்டட் நீ அப்படின்னு போராட்டம். அது அந்த சமயம் அமெரிக்காவின் தென் டகோட்டாவில் உள்ள உண்டட் நீ அப்படின்னு சொல்கிற இடத்துல அமெரிக்கா பூர்வகுடியான செவிந்த பழங்குடி மக்கள் வந்து தங்களுடைய நில உரிமைக்காகவும் அரசாங்கத்துடைய அடக்குமுறைக்கு எதிராகவும் ஆயுதம் ஏந்தி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை எங்கேயுமே அந்த போராட்டத்தை காட்டவே இல்லை, எந்த நியூஸ் பேப்பரும் போடவும் இல்லை. உலகமே கவனிக்கிற ஆஸ்கர் மேடையை பயன்படுத்தினா மட்டும்தான் தன்னுடைய சொந்த மக்கள் மேலேயே அமெரிக்க அரசு ஒரு போரை தொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் சொல்லிட்டு மேர்லின் பிராண்டோ முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் அந்த பொண்ணு அமைச்சிருக்காங்க. இது அவர் போய் பேசியிருக்கலாம், ஆனால் அவருடைய தனிப்பட்ட கருத்தாக தான் இருந்திருக்கும். ஆனால் பாதிக்கப்பட்டவங்களே போய் பேசணும்னு சொல்லிட்டு தான் அவங்க அமைச்சிருக்காங்க. அவங்க பேசுகிறதுக்கு ஒரு 15 பக்கம் லெட்டர் எடுத்துன்னு போயிருக்காங்க. அதை நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டிருக்காங்க அவங்கள. அந்த பொண்ணு செவிந்தி உடையில் போயிட்டு மேடையில் ஏறினோடனே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க கோவம் தாங்க முடியா, எல்லாருக்குமே வந்து ஒரு அருவருப்பாக பார்த்துக்கிறாங்க அவங்கள. சச்சின் லிட்டில் பேதர் வந்து அவங்களோட நடிகையும் கூட, சமூக செயல்பாட்டாளர் அவங்க. அந்த 15 பக்கம் லெட்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால
இவங்க அந்த சுருக்கமாக அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த மேடையில் பெஸ்ட்டு பிக்சருக்கான அவார்டு கொடுக்கறதுக்கு கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து அங்கே வந்து ஒரு வேலை பண்ணியிருக்காரு. கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு நிறவெறி பிடிச்ச ஆளுதான்றத பல சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு. அதை அவங்க தொடர்ந்து அவர் படத்துலேயே வச்சுருந்தா இருந்திருக்காரு. அது நமக்கு அன்றைக்கி பார்க்குறப்ப நீங்கள் வந்து நமக்கு வேறு மாதிரி தோணியிருக்கோம். ஆனால் அவர் தொடர்ந்து வந்து அந்த வேலையை பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து அந்த பொண்ணு போன பிறகு மேடையில் சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரு, வெஸ்டர்ன் மூவிஸில் கொல்லப்பட்ட எல்லா கவுபாய்கள் சார்பாகவும் நான் இந்த விருது வழங்கலாமான்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணியிருக்காரு. அவர் பூர்வீக மக்கள் வந்து தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக போராடிட்டு இருக்கிறப்ப இவர் இந்த மாதிரி கேள்வி பேசியிருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே கொந்தளிச்சுக்கிறாங்க நிறைய இடத்துல. அதுக்கப்புறம் 2016 கருப்பினத்த மக்களும் பிறான மக்களும் தொடர்ந்து வந்து புறக்கணிக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அதுக்கு ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து மறுபடியும் வந்து வேலை பேசியிருக்காரு. அதில் எனக்கு எதை பற்றியும் தெரியாதுங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அகாடமியில் இருக்காங்க, பலருக்கும் விருது கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் சும்மா அழுதுங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு திறமையால் தான், அவங்களுக்கு திறமை இல்லை அதனால தான் விருது கிடைக்கல, மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணியிருக்காரு. அது இன்னும் அவங்களுக்கு எல்லாத்தையும் கோபத்தை கொடுத்துருக்கு. கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து ஃபேமஸ் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா செவிந்திரியில் வந்து காட்டு மிராண்டித்தனமாக காமிச்சு அவங்கள கொன்னதுனால தான் அமெரிக்கா ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் அவர். நம்மளுக்கு படம் பார்க்குறப்ப நமக்கு கவுபாய் ஃபிலிம்னு நினச்சிட்டு போனோம். நம்மலாம் இதுக்குள்ளே ஒரு அரசியல் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. நிறைய படத்தில் செவிந்திரிகள்லாம் வந்து இறக்க மாற்றவங்க, கருணை அற்றவங்க, காட்டு மிராண்டிங்க, அவங்கெல்லாம் வந்து வெள்ளையர் பெண்களை பார்த்தாவோ வெள்ளையர்களை பார்த்தாவோ அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களாம் வந்து கேடு கட்டணும்னு சொல்லிட்டு படத்தில் வச்சு இவர் தான் அவங்கள போய் கொன்று அந்த மக்களை காப்பாற்றுறதா படம் எடுத்ததுனால தான் அங்கெல்லாம் ஒரு பெரிய ஃபேமஸாக இருக்கார். நம்ம இம்சேரசன் 23 முடிக்கசில் வடிவேல் சொல்கிற மாதிரி தான், வரலாறு மிக முக்கியமாக அமைச்சரே லகுடு பாண்டிகளுக்கு தெரியா போது வருங்காலத்தில் நீ பண்ணு அப்படின்னு தெரியுமா. அதுதான் பைக்லி வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து டைரெக்டாகவே வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் உலகப் போரை பற்றி 2 படம் எடுத்திருக்காரு. ஒரு படம் பிளாக்ஸ் ஆஃப் அவர் ஃபாதர்ஸ், 2வது படம் லெட்டர்ஸ் ஃப்ரம் லோஜிமா. இதில் ஒரு கருப்பினவர் கூட அவர் வந்து ஒரு மிலிட்ரி மேனை காட்டவே இல்லை. உண்மையாகவே செகண்ட் வேர்ல்டு வாரில் கருப்பின மக்கள் எக்கச்சக்கமாக கலந்துக்கிட்டாங்க. அதை மொத்தத்தையும் தொடச்சி எறிஞ்சிட்டு இப்படி படம் எடுத்தது எவ்வளோ கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த டைமில். அடுத்து நம்ம தலைவர் சார்லி சாப்ளின் 1940 தி கிரேட் டிக்டேட்டர் படத்தில் ஒரு 6 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக வசனம் பேசியிருப்பார். அது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பயங்கரமான எரிச்சலே கொடுத்துக்குது. அந்த டைமில் அமெரிக்கா வந்து செகண்ட் வேர்ல்டு வார் கலந்துக்கல. ஆனால் அவங்க வந்து அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் வாதியாக பார்த்துருக்காங்க. 5 ஆஸ்கர் காமிச்சியும் ஒரு விருது கூட கொடுக்கவே இல்லை அந்த டைமில். அது இல்லாமல் FBI வச்சு அவரை வந்து கண்காணிச்சுக்கிறாங்க. அவர் மேலே பல குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. அவர் வந்து ஒரு மோசமான மனுஷன் சொல்லி போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக இப்போலாம் வந்து டிவியில் விளம்பரத்தை வச்சு ஆளுங்களை வச்சு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. சிலர் அவங்களுக்கு பிடிக்கலாம் வச்சிங்களேன், அவங்க மேலே என்னென்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்போயே பண்ணியிருக்காங்க அந்த வேலையை. அவங்க 1952 லைம்லைட் படத்துக்காக லண்டன் போனவரை திருப்பி நீ நாட்டுக்குள்ளே வராது சொல்லி அங்கேயே நிற்க வச்சுக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 40 வருஷமாக அமெரிக்காவில் வந்தவர் நாடாற்றவராக மாற்றிக்கிறாங்க அவங்க. அப்புறம் சுவிட்சர்லாந்து போயிருக்காரு, அங்கே 20 வருஷம் இருந்திருக்காரு. 1972 அவருக்கு மன்னிப்பு விருது கொடுக்குற மாதிரி வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு கொடுத்து அதை அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக கைத்தட்டி ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. ஏன் சார்லி சாப்ளின் வந்து குறிவைக்கப்பட்டாருன்னா அது அந்த படம் மட்டும் காரணம் கிடையாது. ட்ரம்ப் அதிகார வர்க்கத்தையும் போலீஸையும் நையாண்டி பண்ணது அவங்களுக்கு பிடிக்கல. மாடர்ன் டைம்ஸில் இந்த இயந்திரமாக்கப்பட்ட உலகத்தை பற்றி பேசுனதும், தொழிலாளிகள் வந்து ரொம்ப நசுக்கப்படுறதை பற்றி பேசுனதும், அவங்களுடைய கொடுமைப்படுறதை பற்றி பேசுனதும் அவங்களுக்கு பிடிக்கல. அவர் கருப்பின மக்களுக்கு ஆதரவாக நின்று அந்த இனவரியை எதிர்த்து கேள்வி கேட்டது அவங்களுக்கு பிடிக்கல. இதனால தான் அமெரிக்க அரசும் ஆஸ்கர் கமிட்டியும் அவர் ரொம்ப காலமாக ஒதுக்கி வச்சுருந்துக்கிறாங்க. ஆஸ்கர் விருது ஒரு போட்டி மாதிரிலாம் கிடையாதுங்க, அது ஒரு தேர்தல் மாதிரி தான். படம் நல்லா இருந்தால் மட்டும் போதாது. ஒரு படத்துக்கு வாக்களிக்கிறவங்க கிட்டத்தட்ட 10,000 பேர், அவங்க எல்லாத்தையுமே மேக்ஸிமம் இந்த படத்தை பார்க்க வைக்கணும் அந்த ஒரு படம். அதை தான் ஆஸ்கர் கேம்பெயின் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த ஆஸ்கர் கேம்பெயின் என்ன தெரியுங்களா? வாக்காளர்களை கவருதல். ஆஸ்கர் விருதுக்கு வாக்களிக்கிறவங்க உலகம் ஃபுல்லாக பரவி இருப்பாங்க. அவங்களுக்கு டெய்லியும் 100கணக்கான படம் வரும். அவங்கள நீங்கள் பார்க்க வைக்கணும்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு படத்தை காட்டணும். எத்தனை பேருக்கு பார்த்துங்க. இதுக்கான செலவு கோடிக்கணக்கான ரூபா. அதாவது ஹோட்டலு, அவங்க தங்க வைக்கிறது, சாப்பாடு, இதெல்லாம் கோடிக்கணக்கான ரூபா அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் தான் செலவு பண்ணணும். அதுக்கடுத்து அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அவங்க காரில் போய் அந்த கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வந்து காரில் போவாங்க இல்லையா, அவங்க காரில் வர இடம் எல்லா இடத்துலையும், அவங்க கண்ணில் போகிற எல்லா இடத்துலையும் அந்த படத்தோடைய போஸ்டர் காமிச்சிட்டே இருக்கணும் நீங்கள் எல்லா இடத்துலையுமே. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் டைரக்டர், நடிகர்களும் அங்கேயே தங்கி பார்ட்டி பண்ணணும். அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பருக்கெல்லாம் பேட்டி கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு நிறைய செலவாகும். அதே மாதிரி அந்த வாக்காளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கமிட்டி மெம்பர்ஸு, அவங்க கூட நைட்டு பார்ட்டி பண்ணி அவங்க கூட நீங்கள் ரொம்ப ஜாலியாக அவங்களுக்கு வந்து ஐஸ் வைக்கணும். அது ஒரு சிறந்த உதாரணம் தான் RR படம்.
அது இந்திய அரசால் நம்ம அனுப்பல அவங்கெல்லாம். ஆனால் ஆர்ஆர் படத்துடைய டீம் தான் நிறைய வேலை பார்த்துருக்காங்க. இப்போ மேலே சொன்ன தெரியுமா, அத்தனை வேலையை அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்ததுனால தான் 80 கோடி ரூபா கிட்ட செலவு பண்ணி அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்க. அப்போ பணபலம் இல்லாத நிலைமையை யோசிச்சு பாருங்கள். யார்கிட்ட பணங்குதோ அவங்க தான் ஆஸ்கர் கமிட்டியை வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அவங்க தான் அந்த படத்தை பார்க்க வைக்க முடியும். அது செலவு பண்ணி தான் அந்த விருதை வாங்கியிருக்காங்க அவங்க. இப்படி பல விருது வாங்கியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சத்யஜித் ரேக்கு எப்படி ஆஸ்கர் அவார்டு கொடுத்தாங்கன்ட்டு. அவருக்கு கௌரவ விருதாக 1992 கொடுத்தாங்க அந்த அவார்டை. அப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு மரண தருவாயின்னு வச்சுங்களேன். அந்த டைமில் தான் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியும் ஒரு அரசியல் இருக்குது. அவர் பதே பஞ்சாலி மாதிரி ஒரு உலகத்தரமான படம் கொடுத்துருந்தா கூட அவர் சாவறதுக்கு 24 நாளுக்கு முன்னாடி தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாலிவுட் ஜாம்பவானான மார்ட்டின் ஸ்கார்சிசி, ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலோ இவங்கெல்லாம் அபு ட்ரிலோஜியை வந்து கொண்டாடி தீர்த்துக்கிறாங்க. அது ஒரு ஃபஸ்ட்டு காரணம். அதுக்கப்புறம் தான் ஆஸ்கர் கமிட்டி அவர் திரும்பி பார்த்துக்குது. மேற்கத்திய இயக்குநர்கள் அங்கீகாரத்தால் மட்டும்தான் அவருடைய அந்த பார்வை அவங்களுக்கு ஆஸ்கர் கமிட்டி மேலே போகிறதுக்கு காரணம் அதான்னு சொல்கிறாங்க அந்த டைமில். ஆனால் அந்த அவார்டு அவருக்கு முன்னாடியே கொடுத்துக்கணுன்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதுவே மார்ட்டின் ஸ்கார்சிசி, கொப்போலோ இவங்கெல்லாம் வந்து இதை வந்து கொண்டு போயிருக்காங்க அந்த கமிட்டி கிட்ட. அது ஒரு முக்கியமான விஷயமாக நிறைய பேர் சொல்கிறாங்க அது. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் எல்லா விருதுக்கு தகுதியானவர் தான் சத்யஜித் ரே. அவர் வந்து விருதுகளை கடந்தவர். அவரே ஒரு விருது தான் நமக்கு. அது எப்பயுமே மாறாது. சரி, ஆர்ஆர் படம் தான் வந்து நிறைய செலவு பண்ணாங்க, அவார்டு வாங்கிடுச்சு. அப்போ காசு இருந்தால் மட்டும் தான் வாங்க முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஈரானி படம்லாம் அவார்டு வாங்கியிருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அது காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அரசியல் காரணம் தான். ஏன்னா அமெரிக்காவுக்கு ஈரானு பிடிக்காது. அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஈரானி அரசுக்காக எதிராக போராடுறாங்க. அது இவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அது வந்து இவங்களுக்கு கிரெடிட்டி ஃபஸ்ட்டு மேட்ரு. அவங்களுக்கு வந்து அது நல்ல படமா சிறந்த படமா அது இப்படிப்பட்ட படம்லாம் அவங்க தாண்டி அது வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இவங்களுக்கு விருது கொடுக்கணும். ஏன்னா நமக்கு பிடிக்காத ஒரு நாட்டை பற்றி அவன் பேசுகிறான்ல, அவன் நாட்டுக்குள்ளேருந்தே அவன் எதிர்க்கான் இல்லை. அதனால் அவனுக்கு அவார்டு கொடுக்குன்றதை அவங்க மெயினாக வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு மேட்ரு. நாங்கள் ஈரானிய அரசை எதிர்க்கிறோம், ஆனால் அங்கே இருக்கிற கலைஞர்கள்லாம் நாங்கள் கௌரவிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஈஸியாக அவார்டு கொடுத்துருவாங்க. இதை வந்து ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க அவங்க. அவங்களுக்கு பிடிக்காத நாட்டில் அங்கே இருக்கிற கலைஞர்கள் வந்து அந்த நாட்டை எதிர்த்து அவங்க படம் எடுக்கிறாங்கன்னா அவங்க உண்மையாகவே எதிர்த்து தான் படம் எடுக்கிறாங்க. அது எந்த மாற்றுக்கத்தில் இல்லை. ஈரானிய அரசாங்கத்தை எதிர்த்து படம் எடுக்கிறது உண்மை தான். அங்கே மக்கள் மீது நடக்கிற போராட்டத்தை பற்றி அதை அவங்க பேச வேண்டிய விஷயம் இருக்குது. அது அவங்க சைடுலேருந்து அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு கலைஞனாக அவங்க வந்து சிறந்த செயலை தான் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றுன்னு பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கிறான் பார்த்துங்க அவன். ஆனால் ஜப்பானை பொறுத்தவரையும் அவன் அவார்டு கொடுத்தது காரணம் என்னன்னா, மெயின் காரணம் தொழில்நுட்பம். அந்த அனுதாபமோ பணமெல்லாம் மேட்ரு கிடையாது. ரெண்டாவது விஷயம், ஹிரோஷிமா நாகசாமியில் குண்டு போட்டான்ல, அதுக்கு வந்து இவன் வந்து பிராய்ச்சித்து நேர மாதிரி ஆக்டிங் பண்ணுறது. அதன் அடிப்படையில் நிறைய அவார்டு கொடுத்துருக்கான். அது இல்லாமல் மியாசாகியோடைய புகழ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி இருந்தனால அனிமேஷன் படத்துக்கு இவங்க டிஸ்னிக்கு மட்டும் கொடுத்துருந்தனால, என்னடா இவங்க டிஸ்னிக்கு மட்டும் கொடுத்துருக்கானுங்க, அப்போ இது தலைவன் எவ்வளோ பெரிய படம்லாம் எடுத்து வச்சுக்கிறான், இவெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க ஆஸ்கருக்கு. அதுக்கப்புறம் இவன் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல இறங்கி வந்திருக்கான். அதுவும் ஒரு காரணம். அடுத்து பிரான்ஸ், இத்தாலி, ஐரோப்பிய சினிமா, இதுக்கெல்லாம் ஏன் ஆஸ்கர் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஐரோப்பிய சினிமானாவே ஒரு பயம். ஏன்னா அவங்களாம் வந்து சினிமாவில் வந்து ஜாம்பானுங்கள், அவங்க இருக்கிற சினிமாலாம் வந்து உலகத்தரமானது, இவனுங்கிட்ட நம்ம வச்சுக்கூடாது அப்படின்றது ஃபஸ்ட்டு மேட்ரு. அதுக்கடுத்து பிரான்ஸ் வந்து அவங்களுடைய நட்பு நாடு, அமெரிக்காவோட நட்பு நாடு. அவங்க கூட எப்படி நட்பாக்குறதுனால அவங்க இருக்கிற படத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்பவுமே அவங்க. இது எல்லாம் போயிட்டு 2015 ஆஸ்கர்ஸ் ஸோ ஒயிட் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு உலகம் ஃபுல்லாக போட்டு கிளின்னு கிழிச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆஸ்கர் அமைப்பு தன்னுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்குது. அதில் அதிகப்படியான பெண்கள், கருப்பின மக்கள் உறுப்பினர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் அப்புறம் தான் பாராசைட்டு, மூன்லைட்டு போன்ற படங்கள்லாம் வந்து விருது வாங்கியிருக்கு. விருதோ பதக்கமோ கலையின் தரத்திற்கு சான்றாகவே முடியாது. எப்பவுமே பணபலமோ அரசியல் பலமோ ஒரு படைப்பை உலகம் ஃபுல்லாக கவனிக்க முடியும். ஆனால் மக்களுடைய எளிய மக்களுடைய ஆன்மாவோட பேசுகிற படத்தை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறத எந்த சக்தியால் தடுக்கவே முடியாது. விருதுகளை புறக்கணித்து போகிறவங்களும், அங்கீகாரத்தோட மனிதனையும் முக்கியம் நினைக்கிறவங்களும் எப்பயுமே மக்களுடைய மனசில் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய விருது. அவங்களுக்கு உண்மையான கலை என்பது அதிகாரத்துக்கு பணிஞ்சு போகாமல் என்றென்றும் சாமானியனின் குரலாக ஒலிப்பது மட்டும்தான். நன்றி. இந்த வீடியோ நீங்கள் எத்தனை பேர் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பார்த்தவங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். எனக்கு எப்பயுமே விருதுனாவே பிடிக்காது. முக்கியமாக நீங்கள் சொல்ல போனால் இந்த ஆஸ்கர் கமிட்டி பற்றி பேசணும்ல, அது நம்ம இந்தியாவுக்கும் பொருந்துன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நேஷனல் அவார்டு கொடுத்த படங்கள் என்ன இருந்துச்சு, இன்றைக்கி என்னவா இருக்குது, இங்கே என்ன அரசியல் போயிட்டுருக்கு, அங்கே என்ன அரசியல் இருந்துச்சு, அங்கே இன அரசியல் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு அரசியல் இருக்குது.
அது யாருக்கு விருது கொடுக்குறன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. அதான் கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பால்ம் டி அவார்டு தராங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஓகே. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து 10,000 கமிட்டி 2,000 இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் குறிப்பிட்ட மக்கள் தான் இருப்பாங்க. அவங்க அந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து அவார்டு தராங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். க்ரீன் புக் வீடியோவை போய் பாருங்கள். அதுதான் இந்த வீடியோ போட வச்சிச்சு. அதுதான் மெயின் காரணமும் சொல்லுவேன் நான். உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் இதை தேடி போங்க. உங்களுக்கு இதை தாண்டி நிறைய விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆஸ்கர் அவார்டை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அது ஒரு ஜஸ்ட் ஒரு தூண்டுகோலாக தான் நான் இருக்கேன். நன்றி, தேங்க்யூ.